கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனாரிலே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 93ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளையோட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. நம்ம தலையை காண்டாமிருகத்தின் கொம்பை போல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்மளை உயர்த்துவார். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். நிறைய குடும்பத்துல ஆவியில வளர்ந்து சொல்லி யோசிப்பாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து எவ்வளவு நேரம் வாசித்தான்னு சொல்லி கேட்டா தெரிய மாட்டேங்குது. சந்தேகமா இருக்கு. நிறைய குடும்பத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. வேதத்தை எவ்வளவு தூரம் தியானிக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப சகோதரி, திருமணம் முடியல, 26 வயசு, டாக்டர். ஒரே பிள்ளை தான். பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போற பிள்ளை தான். அந்த மகள்கிட்ட பேசும்போது உள்ளூர் பிள்ளை தான். அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது, நான் படிச்சு முடிச்சிட்டேன், டிகிரி வாங்கிட்டேன், நான் வேலைக்கு ஜாயின் ஆயிட்டேன், நல்ல வேலை கிடைச்சிருக்கு, மாப்பிள்ளையும் வந்துட்டு அப்படின்னா. சரிம்மா, பைபிள் எத்தனை தடவை வாசி முடித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் இன்னும் பைபிள் வாசிக்கல அங்கிள் அப்படின்னேன். ஸ்கூல் எத்தனை வருஷம் படித்தேன்? 12 வருஷம். அப்புறம் எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி, அது ஒரு 3 வருஷம். அப்புறம் டிகிரி வாங்கியிருக்கேன், கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்கேன். டாக்டர் படித்தனாலே அது ஒரு கொஞ்சம் பல வருஷம் போயிருப்பாங்க. ஆக மொத்தம் ஒரு 20 வருஷமாவது ஸ்கூலு, காலேஜு அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. பிறந்ததுலேருந்தே சர்ச்சுக்கு போகிற பிள்ளை தான். ஆனால் ஒரு தடவை கூட இன்னும் முழு பைபிளை வாசித்து முடிக்கல. வேதனையான காரியமாக இருந்துச்சு. இதை ஏன் காலையில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். நம்பிக்கை. 2வது, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். நம்ம தலையை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறார். எல்லாமே ஆயத்தமா இருக்கு. ஆனால் அவருக்கு பிரியமானபடி நான் வாழணும். அவருடைய கரத்துல அடங்கி இருக்கணும். அவருக்கு உண்மையானபடி இருக்கணும். தேவ சித்தத்துக்குள்ள நம்ம வரணும். அவருடைய கற்பனை கைக்கொள்ளணும். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். நற்கிரை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். கடைசி காலத்திலே அக்கிரமம் மிகுதியாகி கொண்டிருக்கு. அன்பு தணிந்து கொண்டிருக்கு. இந்த காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கடைசி காலத்துல இன்னும் கூட கொஞ்சம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, மனுஷனை நம்புறாங்க. ஆனால் நிறைய காரியத்திலே ஏமாந்து போயிருக்காங்க. தேவன் மேல எவ்வளவு தூரம் நம்ம விசுவாசமா இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம வளர முடியும். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஜனம் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். உலகத்துல நிறைய காரியத்திலே, தீமையான காரியத்திலே, துன்மார்க்கமான காரியத்திலே வாழ்ந்துட்டு ஆசீர்வாதமா இருந்தது போல காணப்படும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா காணாம போயிடுவாங்க. இதான் மனுஷ வாழ்க்கை. நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். எத்தனையோ குடும்பத்துல இணைந்து இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தம் கேட்குறீங்க. நம்ம தலையை உயர்த்துவார். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவாங்க. எல்லாம் கரெக்டு தான். நம்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வளர்ச்சி இருக்கு என்பதை மாத்திரம் இந்த நாள் யோசித்து பார்ப்போம். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன? என் கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்த்துவேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. புது எண்ணெயால் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. உங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. உங்கள் ஜீவனுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கர்த்தர் கூட இருக்க வேண்டும்.
பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடுங்கப்பா. உங்களோட இரத்த கொட்டைகளை வேல் அடைத்து, மூடி மறைத்து, கர்த்தர் பாதத்துல இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கணும், ஜெப அபிஷேகம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. உம்முடைய பிரசன்னத்தால மூடுங்க, உம்முடைய கிருபையால நிரப்புங்க, உம்முடைய வல்லமையால நிரப்புங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுகிறோம். 24 மணி நேரமும் சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தில் நடந்து விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாக நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு இருப்பதாக. ஆமேன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.